இன்னைக்கு நம்ம ஷோல என்ன பேச போறோம் அப்படின்னா, இளமையான அம்மாக்கள் உங்களுடைய மகள்கள். காய்கறி கடையில அந்த மாதிரி போனா பாப்பா பாப்பான்னு கூப்பிடுவாங்க அவங்கள எங்கள. சுமதி தாய் அம்மா நல்ல சொல்லிச்சு. எங்க அக்கால நிக்குது. உங்க அழக பத்தி சுமதி சொல்லி இருக்குது. அதுக்காக இப்படியா? இன்னும் கூட அக்கா கூட இல்ல, சிஸ்டரான யார் அக்கான்னு தெரியல. அதான் சார் மனசு நீங்க உங்க கஷ்டப்பட தங்கச்சியும் நினைக்கிறாங்க. டேய் இந்த ஷோ முடிச்சுக்கங்கடா. டேய் அதுக்குன்னு ஒரு அளவு இல்லையா? டேய் மைக் ஆஃப் பண்றேன். எதுக்கு நானும் இவ்வளவு பெரிய பொண்ணு இருக்கா, உங்களுக்கு அக்கா மாதிரி இருக்காங்கன்னு கூட சொல்லிருக்காங்க. இதெல்லாம் சொல்றாங்களா இல்ல நீங்க ஆசைப்படுறீங்களா? எனக்கு அதையும் சொல்லிருங்க. அந்த 4ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு நீங்க அக்கா மாதிரி இருக்கீங்க. அதான் விதிங்கிறது தம்பி. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? அந்த 4வது படிக்கிற பிள்ளை வந்திருக்கா? வந்திருக்காங்க சார். அந்த பிள்ளைய கூப்பிடுங்க. அந்த பிள்ளைக்கு நீங்க அக்காவான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நேர்மைன்னு ஒண்ணு இருந்தா தமிழக மக்களே இந்த பொண்ணோட அக்கா இவங்கன்னு ஊரு சொல்லுதுன்னு அவங்க சொல்றாங்க. மூஞ்சி அப்படியே தரையில வச்சு தேய்ச்சு விடுவேன். உண்மையா சொல்றாங்களா பொய் சொல்றாங்களானே தெரியல சார். எனக்கே அப்படித்தான் இருக்கு. நான் ஏதாவது ரியாக்ட் பண்றேனா? பேசாம கேட்கல. எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். சரி அவன் என்ன சொல்றான் கேப்போம். ஆக மொத்தத்துல ஒண்ணு தெரியுதுப்பா, பெரிய பிள்ளைய எல்லாரும் ஒளிச்சு வைக்கிறீங்க. ஏ பாய் யூ ஜம்பிங். ஓகே பாஸ். பாஸ்டா போ. இதெல்லாம் எனக்கு ஒரு சே. ஆக்சுவலா இவங்க தான் மதர் மாதிரி இருக்காங்க, அவங்க டாட்டர் மாதிரி இருக்காங்க. ஏமா ஏமா நான் உன் சைடு confuse பேசாம நீ தான் மதர் மாதிரி இருக்கு. என்னையா ஓ மூஞ்சில துப்பிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் பேசக்கூடாது. நாங்க சொல்றேன் சார், ஆனா வந்து யாரும் நம்ப மாட்டிருக்காங்க. எப்படி நம்ப முடியும்? நியாயமா பேசணும்ல. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். உங்களுக்கு அவங்க என்ஜாய் பண்ற இந்த மாதிரி கமெண்ட்ஸ்ல எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல, இரிட்டேட் ஆகுது? லேடிஸ் கட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. உங்களை சாரி கட்ட சொன்னா அவங்க கட்ட மாட்டாங்க சார். ஒரு கட்டத்துல வந்து என்ன அக்கான்னு சொல்லிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன், அப்படி ஆயிடுச்சு. அக்கா கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டாங்கன்னு சொல்லிட்ட ஒரு ஆட்டோ ஆடுவா பாருங்க, டான்ஸ் ஆடுவா அவ. எனக்குலாம் ஏய் ஆடாதடி, எனக்கு கடுப்பா. யார சொல்றேன் நீங்க? அம்மா உங்க அம்மாவை தான் சொல்றீங்க. மணியம்மா அது எங்க அம்மாடா. அட பாவி, என்னடா மூணாவது மனுஷன் மாதிரி பேசிக்கிறீங்க? டேய் இது ஃபாஸ்ட் ஃபுட் காலண்டா. பந்தம் பாசமெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயி போச்சு. நீங்க என்ன உங்க பொண்ணுன்னு சொல்றீங்க? அதுவும் உங்களுக்கு 19 வயசுல ஒரு பொண்ணா? ஆக்சுவலி அவங்க அதாவது இந்த மாதிரி கமெண்ட் கூட நமக்கு வெறுப்பாகாது சார். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. இதுல சில பேர் ஹர்ட் ஆகுறாங்க, சில பேர் இரிட்டேட் ஆகுறாங்க, சில பேருக்கு கொஞ்சம் கோபமே வருது. உங்களுக்கு கோவம் வரணுமே, அடிக்கலாம தோணுதுல சார் எங்களை இளமையா இருக்குன்னா அவங்க ஏன் சார் கஷ்டப்படுறாங்க? ஒரு அம்மா இளமையா இருக்குன்னா அவங்க சந்தோஷம் தானே படணும், ஏன் கஷ்டப்படுறாங்க? அது அலைகளுக்குல கிளவிகளுக்கு எதுக்கு? ஆல்மோஸ்ட் அவங்க வயசு இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? த்ரிஷாவோட ஏஜ். சார் நீங்க இப்படிலாம் சொல்லாதீங்க சார். இல்லம்மா, இல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க. ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. சார் இல்ல சார், அது என்னன்னா போடுற அட்டையர் பொறுத்து அவங்க ஆட்டிடியூடும் மாறுது சார். என்னென்ன ஆட்டிடியூட்லாம் மாறுது அவங்கள்ட்ட? உடம்புல ஒரு மாதிரி அடிச்சு என்ன வந்துருச்சு. எப்படா வரும்? யாருக்கெல்லாம் என்னுடைய இளமை முடிய போகுது அப்படிங்கிறப்ப இதெல்லாம் நான் செஞ்சுக்கணுங்கிற எண்ணம். இந்த பாரு, உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லு, அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். இப்ப நீங்க போட்டுக்க ட்ரெஸ்ஸே ரொம்ப நல்லா இருக்கு சார். ஆனா அவ வந்து போட்டிருக்க கோட் வந்து நான் ஆபீஸ்ல ஜாயின் பண்ணும்போது நான் யூஸ் மாப்பிள்ளை இவர்தா, ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த இல்ல ஏன் சார் சொல்லி கொடுக்கணும், அவங்க தான் வயசாயிருச்சு அப்படின்ற ஒரு தாட்ல வந்து நான் சொல்லி கொடுக்கல. வீக்கெண்ட் சரிஞ்சா பவுடர் போட்டு வந்திருக்கேன். பவுடர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிளியோ போட்டு ஆகிடுவாடா. இதுக்கப்புறம் என்ன பண்ணி என்ன ஆக போகுது? இனி வயசுக்கு வந்தா என்ன, வரல என்ன எல்லாமே போச்சு. அவங்க அழகா இருக்காங்க, அவங்க உன் அக்கா மாதிரி இருக்காங்க, அவங்க இன்னும் அழகா இருக்காங்க, நீ அவங்கள மாதிரியே ட்ரெஸ் போட்டு வந்திருக்க. இந்த மூஞ்சிக்கு தைக்கணுமா? தேவையான க்ரூம் பண்ணிக்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கும் போது சொல்லும் போதே உனக்கு தான் வாங்குறேன்னு சொல்லிட்டு அவங்க தான் அதை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்றாங்க. அந்த சிரிச்சிட்டு போறாங்களே, அது கூட உங்களை பார்த்துதா? அது தாக்கி சொன்னாங்களே, அது கூட உங்களை பார்த்துதா? இப்ப நீங்க என்ன பண்றீங்கடா? நான் ரொம்ப சிம்பிளா வந்தாலும் நான் நேச்சுரலாவே அழகா இருக்கேன். அதுக்கு நான் என்ன பண்றது? யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. இல்ல யூசுவலா அவ என்ன பண்ணுவானா, எனக்கு இது நல்லா இருக்கும் இந்த ட்ரெஸ்னா, இதை போடாதீங்க இதை போடுங்கன்னு சொல்லுவா. என் ஹஸ்பண்ட் அதான் சொல்லுவார், நீ அவளை நம்பாத, அவ வேணும்னே சொல்லுவா. சூப்பர். இவ்வளோ பழசு. லவ் மேரேஜா? அந்த லெட்டர்ல போட்ட சிம்பிள் தானே இது? ஆமா சார். என்ன கோபால் கடையில வாத்து பிரியாணியா? ஆமாம்பா. மச்சே
கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். இதெல்லாம் ஒரு பெருமையா? அவங்க அதை ரசித்து செய்வாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் இது நல்லா இல்லைன்னு. அம்மா நீ நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சி செய்கிற, ஆனால் இது உனக்கு பொருந்தலை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்கு போ. அவங்க கிட்ட அதான் சார் சொல்ல முடியல. அவங்க தான் எங்களை டாமினேட் பண்ணி அவங்களுக்காக பயப்பட வேண்டாம். ஐயோ வந்துட்டா அவகிட்ட பேசக்கூடாது, அவ பேசினாலே எனக்கு பயமா இருக்கும் சார். சில அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. சார் அது சுற்றி சரௌண்டிங் ஃபுல்லாக செம்ம சைலண்ட்டாக இருக்குது சார். இவங்க வாய்ஸ் மட்டும் கேட்குது. சம்திங் அது யாருக்காவது டிஸ்டர்ப் ஆகும்ல. அம்மா அவ்வளோ அக்கறையான ஆளா நீங்கள்லாம்? யோசிச்சு பாருங்களேன். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. அப்பதான் சார் போட்டேன் கொஞ்சம் சாப்பாடு இப்படி குடிச்சேன். அம்மா சாப்பிட்றது போதும் நிறுத்திடுங்க. ஏன் நான் சாப்பிட்றது போதும்னு இவன் நிறுத்த சொல்றானா? சத்தம் கேக்குதுமா, மோர் சாதம் குடிக்கிறது. முதல் எனிமியே அம்மா தானே சார்? ஆ முதல் எனிமியே அம்மா தானே? இந்த பார், எனக்கு அரசியல் 1000 எதிரி இருக்கான். அதுல முதல் எதிரி நீதான். இந்த சினேக் பாபு சேர்த்து வச்ச விஷத்தை பூரா ஓ மேலதான் கக்குவேன். பார்த்துட்டு உன் பாட்டுக்கு போடா. எதுக்கு மறுபடியும் பார்த்தே இல்ல.